ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி எதுக்காக சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னோன்னா, ஏன் அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க திடீர்னு? முன்னாடியெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசுகிற ஆள் கிடையாது. இப்போ ஏன் நீ அது மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னோடனே, இல்லை நான் பேசுகிறதுக்காக இது பண்ணலை. அதெல்லாம் உங்களுக்கு புரியாமல் இல்லையா? எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது? ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மனசார அதில் எல்லாம் இனிமேலாம் பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். போக போக உனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. நான் உடனே சொன்னேன், அதுக்கு ஏன் அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க? இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் எனக்கு நல்லபடியாக இது பண்ணிங்கனாலே போதும். அதுக்கே நான் எப்படி கைமாறு செய்ய போகிறேன் அப்படிங்கிறது தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, இருந்தாலும் எனக்கு இப்பப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. ஏன்னா யாரையுமே இப்போ உள்ள இதில் நம்ப முடியலை. ஏன்னா ஒருத்தர் நம்மக்கிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க, ஆனால் நம்மள முன்னாடியே ரொம்பவே இதாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நினைக்கிறப்போ என்னடா இதெல்லாம் உறவு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் ஒரு விஷயமா எடுத்துக்காதீங்கம்மா. ஏன்னா இப்போ உள்ள நிலைமைக்கு அவர் உங்கள் அண்ணன் எல்லாமே நல்லா தான் செய்யணும்னு தான் நினைக்கிறாரு. ஆனால் உங்கள் அண்ணி தான் எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லைம்மா. ஏன்னா எப்போதுமே ஒரு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதாக ஒரு விஷயம் தானே. ஏன்னா நம்மளுக்கு சரியாக ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளால் விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் முடிவு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, சரி விடுங்க, நாங்கள் அதையெல்லாம் இனிமேல் பேசுகிறதுக்கான டைம் எங்கள்கிட்ட இல்லை. போக போக நீங்களே பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். எனக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு பேசிக்கிட்டு இது பண்ணிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிக்க பார்த்துக்குங்க அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது சரியாக தான். நம்ம இனிமேலாம் முடிவெடுக்கணும். முடிவெடுக்கிறத கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கு மேலே என்னால் இப்போதைக்கெல்லாம் ஒன்றும் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாமா அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் இப்போ பேச வேண்டியதில்லை. போக போக உங்களுக்கே என்ன அப்படிங்கிறது புரியும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் புரிஞ்சிருச்சு, புரியாமலாம் இல்லை, எனக்கு புரிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோன்னே, ஆமாம் அதெல்லாம் நான் இப்போயே நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு முடிவு எடுத்துக்கிறேன். என்னால் இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குவோம். அதுக்கு மேலே நம்மளால் எதுவும் மனசார ஒன்றும் சொல்லிக்க பண்ணிக்கலாம் முடியாது. போக போக நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் இல்லை. எனக்கு இதுக்கு மேலே இனிமேலாம் உங்ககிட்ட நான் சொல்லி இது பண்ணிக்க தேவையில்ல. வேறு வேறு விஷயங்களில் வேறு வேறு இதை நம்ம தான் முடிவெடுத்துக்கணுமே தவிர, அதை இவங்க எல்லாம் சரி பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத நீங்களாகவே எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது.